guys, Assalamu alaikum. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. எங்கள் வீட்டை நம்ம வந்து கமெண்ட்டில் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுவும் காமெடி டான்ஸ் இந்த மாதிரி வேணாம். எங்கள் வீட்டை சுற்றி காமிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுவும் எங்கள் மாடி வீடு புதுசு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மொட்டை மாடி அதோட சூப்பராக இருக்கும். அதை சுற்றி காமிக்கலான் இருக்கேன், ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் அதுக்கு ஓகே அலோவ் பண்ணால் நான் சுற்றி காமிக்கிறேன். சரி வாங்க. என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்கள் வீட்டை சேட்டைக்காரவங்க யாருன்னு பார்க்கலாமா? வாங்க காமிக்கிறது. இதுதான் காய்ஸ் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்கள் வீட்டு சேட்டைக்கார போகிறேன். உங்கள் பேர் புஸ்ஸு. அழகு பற்றி சேட்டை பிடிச்சவன். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா பாருங்கள் என்ன வேலையெல்லாம் பண்ணுறாரு. இவளுக்கு நான் வந்து எந்த பேர் வைக்கணும்னு தெரியாமல் புஸ்ஸுன்னு வச்சுருக்கேன். ஏன்னா என் பேர் முஸ்லீமா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இவளுக்கு வந்து பூனைக்குட்டி, கேர்ள் பூனைக்குட்டி பேர் ஏதாவது வைக்கணும், என்ன வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து வச்சுக்கலாம். வந்து அழகு குட்டி. இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா இவளை தொடவே விட மாட்டாங்க பாருங்கள். ஏன்னா பூனை கடிச்சு சில பிள்ளைங்க வந்து மயக்கம் போட்டுருதுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீனெல்லாம் அழுக்காக இருக்கு. ஒரு குட்டியும் போட போகிறப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. சரி வாங்க அவளோட வீடை காமிக்கிறேன். இதுதான் அவளோட வீடு. இந்த வீட்டில் வந்து அவளோட சாப்பாடு கிண்ணம் பார்க்கலாமா? அவளோட சாப்பாடு கிண்ணம் பார்க்கலாம். பாருங்களே, இவன் சாப்பாட்டு கிண்ணத்துக்கிட்ட போகணுட்டு எப்படி வரா பாருங்க. நான் சோறு வைக்கல, இந்த மத்தியானம் சாப்பிட்டு கறிய காய்ஸ். இதெல்லாம் சும்மா இவளோட சாப்பாட்டு கிண்ணம் தான். இதெல்லாம் சும்மா பிளாஸ்டிக்குன்னு நினச்சிடாதீங்க யாரும். கிளாஸு இது ஏதோ பிளாஸ்டிக் தான். ஒரு அழகான பவுல் ஒன்று இருந்துச்சு. அதை இவன் என்ன பண்ணிவிட்டா, இந்த தெரியுது பாருங்க ஒரு பெரிய இது, அதில் வந்து தள்ளி விட்டு உடஞ்சிருச்சு. சாப்பாட்டு கிண்ணம் இங்கே பாருங்க அப்படின்னு கூப்பிட்டாலே ஓடியாந்துருவான். அவங்க நிற்பா. அங்கே ஒரு பழைய ஓட்டு வீடு இருக்குது. அங்கே ஒரு பூனை இருக்குது. குட்டி பூனை எல்லாம் இருக்குங்க. அங்கே இருந்து கூப்பிட்டா ஓடியாந்துருவான். சீக்கிரத்துலேயே ஓடியாந்துருவான். இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் என்னோட ஒரு பெஸ்ட் பூனைக்குட்டின்னே சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வரும்போது எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? இப்போ எவ்வளோ கேவலமாக இருக்கா தெரியுமா? இவளோட சேட்டுத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சில நேரத்தில் கடிச்சு விட்டுருவான். அதனால் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். எங்கள் அம்மாவுக்கு இந்த பூனையும் ரொம்ப பிடிக்கும். பாருங்களே பார்த்தீங்களா என் செல்ல பூனை. சரி காய்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய்.